அட கொடுமையே! அப்படிங்கிற மாரி தான் வந்து இப்ப நிஜமா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல பார்த்தா இருக்கு. அந்த பழனிவேல் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லவர். 2 சைட்லயும் வந்து பாசமா இருக்க ட்ரை பண்றதும், யாருக்கும் வந்து ஒரு வன்மம் வச்சுக்கிறதோ, இல்ல வந்து மத்தவங்கள கஷ்டப்படுத்த நினைக்கிறதோ இல்லாத ஒரு ஆள். இந்த சீரியல்லயே நெறைய கதாபாத்திரங்கள் அந்த மாரி தான் வச்சுக்கிட்டாலும் கூட, இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா வந்து 2 வீட்டுக்கும் பாலமா இருக்கவரு. முடிஞ்ச வரைக்கும் வந்து கரெக்ட்டான விஷயங்களுக்கு கரெக்ட்டா பேசுறவரு. அதே சமயத்தில காமிக்கல் ரிலீஃப்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சீரியலுக்கு நமக்கு சிரிக்க வைக்கிற, நகைச்சுவை தரக்கூடிய தருணங்கள கொண்டு வரது. அதே சமயத்தில ரொம்ப நல்லா நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் நடிகரும் கூட அவர். ஸோ இதெல்லாமே வச்சு நல்லா இருக்கும் பொழுது, அவருக்கு ஒரு ஜோடின்னு அமைகிறது நல்லாயிருக்கும். அது எப்படி டைனமிக்ஸை மாற்றும் இந்த கதையில, அது வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, கடைசியில அவ்வளோ ஆசைப்பட்டு கொண்டு போய் அந்த வீட்டில யாருமே வந்து நமக்கு அதிகமா பரிச்சயமான முகங்களா இல்லாத போதே நமக்கு தெரியும், இவங்க வந்து புது அடிஷனா சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் இப்போ வந்து கடைசியில நிச்சயதார்த்தத்துக்காக எல்லாரும் கிளம்பி போய் கோயில்ல உட்காந்துருக்கும் பொழுது, வடிவு, மாறி அதுக்கப்புறம் வந்து காந்திமதி பாட்டி அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து என் பிள்ளையோட நிச்சயத்துக்கு நாங்கள் வராமல் எப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன நான் பொண்ணு வீட்டை காணாமே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தா, கடைசியில் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து யாரும் வரவே இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. என்னடா அது அப்படின்ட்டு சரவணனும் செந்திலும் கிளம்பி நேராக வீட்டுக்கே போய் கேட்டால் அவங்க வந்து எடுபிடி வேலை பார்க்குறவருக்கு எங்கள் பொண்ணை கொடுக்க முடியாதுங்கிறாங்க. ஸோ இப்போ யாரோ அவங்க மனசில் விதைச்சிட்டாங்க. அது வேறு யாரும் கிடையாது, சக்திவேல் தான். அவனுக்கு சொத்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேசி கீசி கடைசியில் வந்து இப்போ சொத்தும் அவனுக்கு வரப்போகிறது இல்லை, உங்கள் பொண்ணு தான் கஷ்டப்படுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்க போகிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே தெரியாமல், ஆனால் இங்கே அந்த வீட்டில் அத்தனை பேரும் இடிஞ்சு போயிடுறாங்க. கோமதியிலேருந்து பாட்டிலேருந்து எல்லாருமே இத்தனை பேரை கஷ்டப்படுத்தி எங்கள் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும், அதுதான் எங்களுக்கு தேவைன்னு முடிவு பண்ணி இந்த முத்துவேல் சக்திவேல் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா வந்து தங்களோட தம்பி அவருக்கு ஒரு நல்லது நடக்கணும்லாம் அவங்களுக்கு இல்லை, பாண்டியன் நினச்சி கொடுத்த அந்த அவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த சம்மந்தம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த பகை கண்ணை மறைக்குதுங்கிற மாதிரி பண்ணி கடைசியில் பழனிவேலை பலிகடை ஆக்கிடுறாங்க. இந்த விஷயம் அதுக்கு தெரிய வந்து அவர் கொந்தளிச்சு பலார்னு போய் விடுவாரா சக்திவேலை அப்படிங்கிறது பாண்டியன், இல்லை என்ன நடக்க போகுது, இல்லை இதனால் வந்து பழனிவேல் வந்து எனக்கு கல்யாணமே வேணாங்கிற மாதிரி சொல்லுவாரா, அந்த மாதிரி வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பல கேள்விகள் ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இந்த எல்லா விஷயங்களையும் பற்றி என்ன நினைக்கிறீங்க, ப்ளஸ் வந்து இந்த கல்யாணம் நின்று போனதில் உங்களுக்கு வருத்தமாங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே இந்த சீரியலில் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யார் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.